الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை படிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இது அல்லாஹு தஆலா எங்கள் மீது செய்திருக்கக்கூடிய மிக பெரும் அன்புக்கு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த வகுப்பில் முதல் பகுதியாக சூரா யூசுஃபின் விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். இதுவரைக்கும் சூரா யூசுஃபில் 64வது வசனம் வரைக்கும் படித்திருக்கிறோம். கடைசியாக நாங்கள் படித்த அந்த வசனம் எதை சொல்கிறது என்று நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அடுத்த வசனத்தை பேசிடலாம். நாங்கள் அன்றை படித்தது ஒரே ஒரு வசனம் தான். என்ன விஷயத்தை அந்த வசனம் சொல்கிறது? அல்லாஹ்வுடைய அருள். இரண்டாவது நம்பிக்கை. இல்லை, நம்பிக்கை என்ன? அதாவது அவர் அந்த ஆயுளுக்குள்ள வந்துட்டார். எப்படின்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளிடத்தில் சில விஷயங்களை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இவங்க எதுக்காக வேண்டி வந்தாங்க? தம்பியை கூட்டிட்டு போறதுக்கு, இல்லையா? அவங்களுடைய சகோதரனை கூட்டிட்டு போறதுக்காக வேண்டி வந்தாங்க. அவரோட பேர் என்னது? பின்யாமின். அவரை கூட்டிட்டு போறது தான் இவங்க தந்தை இடத்துல சில விஷயங்களை முன் வச்சு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் தான் தந்தை என்ன கேட்குறாரு? ஹல் ஆமனுக்கும், உங்களை நம்ப முடியுமா? இல்லா கமா அமின்துக்கும் அல அஹீஹி மின் கபில். இதுக்கு முன்னால அவருடைய சகோதரன் இருக்கிறார் தானே, சகோதரனுடைய விஷயத்தில் எவ்வாறு நான் நம்பினேனோ அதே போன்றே உங்களை நம்ப முடியாதுன்றான். அப்படின்னா நீங்க அவருக்கு செய்த துரோகத்தை போன்று, அவருக்கு செய்த வேலையை போன்று நீங்க இவருக்கும் செஞ்சிடுவீங்க என்று சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க? வல்லாஹு ஹைரு ஹாஃபிதன் வஹு அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் பாதுகாப்பவர்களில் சிறந்தவனாகவும் கருணை காட்டுபவர்களில் அதிகம் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்ற அந்த வசனம் முடிவடைகிறது. இப்ப 65வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், வலம்மா ஃபதஹு மதாஅஹும் வஜது பிதாஅத்தஹும் ருத்தத் இலைஹிம் قالوا يا أبانا ما نبغي هذه بضاعتنا ردت إلينا ونمير أهلنا ونحفظ أخانا ونزداد كيل بعير ذلك كيل يسير. இது 65வது வசனம். அப்ப தந்தை நம்பிக்கை இழந்து சில வார்த்தைகளை பேசினாங்க. இப்ப தந்தை என்ன நம்பல, இவங்கள்ட்ட தம்பியை கொடுத்தா, சகோதரனை கொடுத்தா கூட்டிட்டு வருவாங்களா என்ற ஒரு சந்தேகத்தோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க கொண்டு வந்த பொதிகள், அந்த பொதிகளை இப்பதான் செய்யறாங்க, திறக்கிறாங்க. அது அல்லாஹு தஆலா சொல்றான். எப்படி சொல்றான்? வலம்மா ஃபதஹு. வலம்மா என்கிறதுக்கு பாவிக்கிறது, லம்மா என்கிறது. லம்மா ஃபதஹு, அவர்கள் திறந்த பொழுது. மதாஅஹும், அவர்களுடைய பொதிகளை. வஜது, அவர்கள் கண்டு கொண்டார்கள். பிதாஅத்தஹும், அவர்களுடைய கிரய பொருட்கள். இப்போ நான் கிரய பொருட்கள் எதுக்கு சொன்னாங்க? அவங்கள்ட்ட சில பொருட்களை கொடுத்துட்டு அங்க கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வரதுக்கு போனாங்க. அந்த பொருட்களை அவங்க கண்டு கொண்டாங்க. எப்படி? ருத்தத் இலைஹிம், அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். காலு, இப்ப இதை பார்த்த உடனே இந்த சகோதரர்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஆச்சரியத்தோட தந்தை இடத்துல கேட்கிறாங்க. காலு, அவர்கள் கேட்டார்கள். யாரு கேட்டார்கள்?
சகோதரர்கள், அவருடைய பிள்ளைகள். யா அபானா, எங்களுடைய தந்தையே, மா நபகி, இதற்கு மேல் என்ன தேடுகிறோம், இதற்கு மேல் என்ன தேடுகிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு மேல என்ன வேணும்? நாங்க கொடுத்த சாமான கூட அவங்க எடுக்கல. அவ்வளவு நல்ல மனிதர்கள். அந்த நல்ல மனிதர்கள்ட்ட எங்களை தம்பியை கூட்டிட்டு போய், சகோதரனை கூட்டிட்டு போய் நாங்க திருப்பி கொண்டு வருவதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது? அங்க எந்த அநியாயம் நடக்காது, எந்த மோசமான விஷயம் நடக்காது. இதுக்கு மேலே நீங்க நம்பாம இருந்தா அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் அவன் கேட்கிறான். ஹாதிஹி பிதாஅத்துனா சொல்றாங்க, ஹாதிஹி பிதாஅத்துனா, இது எங்களுடைய கிரய பொருட்கள், ருத்தத் இலைனா, எங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வனமீரு அஹ்லனா, நாங்க என்ன செய்வோம்? எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி நாங்க உணவு வாங்கி வருவோம், உணவு வாங்கி வருவோம். வனமீரு அஹ்லனா வனஹ்ஃபது அஹானா, எங்களுடைய சகோதரனை நாங்கள் பாதுகாப்போம். வனஸ்தாது கைல பைர், ஒரு ஒட்டகத்தின் அளவு உணவை நாங்கள் அதிகமாக வாங்குவோம். ذَلِكَ, அது கைலுன் யசீர், ஒரு சிறிய அளவு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? சகோதரர்கள், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள். சரி, இந்த அர்த்தம் விளங்கிச்சா இல்லையா? சரி, இதுல இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு கொடுத்த அந்த பொதியை திறந்து பார்க்குறாங்க. இவங்களுடைய கிரய பொருட்கள்லாம் அதுல இருக்கு. அப்ப தந்தையை திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு தந்தையை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த பொருட்களும் பெரிய உதவியா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு நல்ல மக்கள், அவங்கள நல்ல மக்களாக காட்டுவதற்கு இந்த பொருட்கள் என்ன செஞ்சு பெரிய உதவியா இருந்துச்சு. அதே போல பொருட்களையும் திருப்பி தந்துட்டாங்க, அளவையிலையும் எந்த குறைபாடும் செய்யல, பூர்ணமாக அளந்து தந்திருக்கிறாங்க. அப்ப இவ்வளவுக்குரிய நல்ல மக்களாக அவர்கள் இருக்கிறாங்க என்கிறத இந்த வசனத்தினூடாக அந்த தந்தையை திருப்திப்படுத்துகின்ற செயல்பாடுகள்ல இந்த பிள்ளைகள் ஈடுபடுகிறார்கள். சரி, இதுல நாங்க படிக்க வேண்டிய பகுதியில் முக்கியமான ஒன்றா, ஒரு முஸ்லிம் தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை எப்பொழுதும் அவன் சொந்தமாக்கிக் கொள்ள மாட்டான், தனது பொறுப்பில் வைத்துக் கொள்ள மாட்டான். இது முஸ்லிமுடைய பண்பாக இருந்து கொண்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையில தனக்கு சொந்தம் இல்லைண்டா அது பிறருக்கு சொந்தமான ஒரு பொருளாக இருக்கும். அதை என்ன செய்வான்? ஆளை தேடி திருப்பி கொடுத்துடுவான். இது ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய பண்பாக இருந்து கொண்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது எது? ஆச்சரியத்தை கொடுத்தது எது? நாங்க கொடுத்த பொருள் எங்கள்கிட்டே வந்திருக்குது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அதை செஞ்சாங்க? தனக்குரிய பொருள் இல்லாததை தான் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், அதை திருப்பி தருவதற்கு மீண்டும் எப்படியாவது வருவார்கள் என்ற ஒரு நோக்கமும் அவர்களுக்கு இருந்துச்சு. அப்ப அந்த நோக்கம் நீங்க என்ன செய்யுது? வேலை செய்தா இல்லையா? அந்த நோக்கம் வேலை செய்யுது. சரி, அடுத்தது நீங்க பாருங்க, பொதுவாகவே நாங்க பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அப்படித்தானே? பிறருடைய பொருள், பிறருடைய சொத்து, பிறருடைய பணம், பிறருடைய பொருட்கள், இவைகளுக்கு ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்படுவதுதான் பின்விளைவுகளை ஏற்படுத்தும். என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும்? அதை எப்படியாவது அபகரிக்கணும் என்ற பின்விளைவு ஏற்படுத்தும். எனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும், அதுக்குரிய திட்டங்களும் தீட்டப்படும். சில நேரங்கள்ல நல்ல மனிதராகத்தான் இருப்பாரு, ஆனா அந்த பொருள் மீது கொண்ட ஆசையின் காரணமாக அவரால் தாங்க முடியாம அவர் என்ன செஞ்சிடுவாரு? அதை களவெடுக்க பார்த்துடுவார். அப்ப எப்பொழுதுமே நாங்க என்ன செய்யணும்டா, பிறருடைய பொருட்கள், பணம், சொத்து இவைகளை பற்றி நாங்க எங்களுடைய சிந்தனைக்கு நாங்க எடுக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது எனக்கு போதுமானது. எனக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை வைத்து நாம் திருப்தி அடைவேன் என்ற அந்த திருப்தியான வாழ்க்கையில ஈடுபட்டால்
ஒரு சுதந்திரமான நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இது தனி நபருக்கு மாத்திரம் அல்ல, ஒரு சமூகத்துக்கு, ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒரு செய்தியாகவே இது இருந்து கொண்டு இருக்கிறது. இஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அழகிய வாழ்வியல் முறை என்ற பகுதிகளில் மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு பகுதிகளில் ஒன்றுதான் இது. இந்த பிறருடைய சொத்தின் பக்கம், பிறருடைய பொருளின் பக்கம் ஆசை இல்லாமல் இருத்தல் என்ற ஒரு பகுதி. இப்ப பிறருடைய பொருள் அதன் பக்கம் ஒரு நாடு ஆசைப்பட்டு விட்டார், ஒரு நாடு இன்னொரு நாட்டின் பொருள் அல்லது இன்னொரு நாட்டின் சொத்து அல்லது இன்னொரு நாட்டின் உடைமை இவைகளின் மீது ஆசை கொண்டு விட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஆக்கிரமிப்பு நடக்கும், யுத்தம் நடக்கும். இன்றைக்கு அதுதான் நடக்குது இல்லையா? இன்றைக்கு என்ன நடக்குது? இதுதான் நடந்து கொண்டு இருக்கு. தனக்கிட்ட இல்லாத ஒரு பொருள் இன்னொரு நாட்டில் இருக்கிறது, அதை நான் எப்படியாவது அபகரிக்க வேண்டும். அது எவ்வாறு அபகரிப்பது? கேட்டா தருவானா? தரமாட்டான். அப்ப என்ன செய்யலாம்? அடுத்த கட்டம் என்ன செய்யறது? யுத்தம். அப்ப இந்த நிலை வருகின்ற பொழுது தனிநபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு சமூக வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு நாட்டின் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், நிம்மதி இல்லாத, நிம்மதி குலைகின்ற ஒரு வாழ்க்கையே இந்த எண்ணமாக இருந்து கொண்டு இருக்கிறது, இந்த ஆசையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஒரு அழகிய வாழ்வியல் பகுதியில் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இரண்டாவது விஷயம், நாங்கள் படிக்கிறதுக்குள்ள விஷயம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கு அந்த குடும்ப தலைவன் முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? எனது குடும்பம் அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும். இப்போ நீங்க பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள், அவர்கள் உட்பட அவர்களுடைய தந்தை கூட அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த செய்தி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தரான். அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். அல்லாஹ் தான் எங்களுக்கு ரிஸ்க் தாரது, அல்லாஹ் தான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. ஆனால் எங்களுக்கு என்ன இருக்கணும்? முயற்சி இருக்க வேண்டும், நம்பிக்கை அல்லாஹ்வின் பால், அந்த நம்பிக்கையின் பக்கம் முயல வேண்டும். என்ன செய்யணும்? முயல வேண்டும் என்ற பகுதியை இந்த வசனம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. சரி, 66வது வசனம். 66வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், قال لن أرسله معكم حتى تؤتوني موثقا من الله لتأتونني به إلا أن يحاط بكم فلما آتوه موثقهم قال الله على ما نقول وكيل என்று இந்த 66வது வசனம் முடிவடைகிறது. இப்ப قال, அவர் கூறினார். யார் கூறினார்? யாரு? இந்த முன் வசனத்தில் இவங்க தந்தையை திருப்திப்படுத்தினாங்களா இல்லையா? அந்த நிகழ்வுகளை எல்லாம் திருப்திப்படுத்தினார். திருப்திப்படுத்தினதுக்கு பின்னால அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் எங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான உணவையும் எடுத்துட்டு வரோம், என்ன செய்வோம், எங்களுடைய சகோதரனையும் பாதுகாப்போம், இன்னொரு ஒட்டகம் நிறைய உணவும் எடுத்துக்கொண்டு வந்துடுவோம். இதெல்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு பின்னால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? கால, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், லன் உர்சிலஹு, அவரை நான் அனுப்ப மாட்டேன், மஅக்கும், உங்களுடன், ஹத்தா தூனி மௌசிகன், நீங்கள் ஒரு உறுதிமொழி தருகின்ற வரைக்கும், எனக்கு நீங்கள் ஒரு உறுதிமொழி தருகின்ற வரைக்கும், மினல்லாஹி, அல்லாஹுவின் பெயரால். எப்படி உறுதிமொழி தரணும்? லததுன்னனி பிஹி, நிச்சயமாக நீங்கள் அவரை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வருவீர்கள் என்று அல்லாஹ்வின் பெயரால் எனக்கு உறுதிமொழி தருகின்ற வரைக்கும் உங்களுடன் நான் அவரை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க,
இல்லா அன் யுஹாஃப பிகும், உங்களுக்கு ஒரு அழிவு வந்தாலே தவிர, அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிதானே? இப்போ இயற்கையாக ஒரு அழிவொன்று வந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு இயற்கையான ஒரு அழிவொன்று வராமல் இருக்கிற பட்சத்தில் நீங்க என்ன செய்யணும்? அவரை என்னிடத்துல கொண்டு வந்து தருவேன் என்று அல்லாஹ் மீது ஆணையாக சத்தியமிட்டு என்னிடத்தில் நீங்க எனக்கு உறுதிமொழி தர வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஃபலம்மா ஆதௌஹு மௌசிகஹும், அவர்களுடைய உறுதிமொழியை அவர்கள் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள், அவருடைய பிள்ளைகள் அவருக்கு கொடுத்தார்கள். கொடுத்த பொழுது கால, அவர் கூறினார். யார் கூறினார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அலா மா நகூலு வக்கீல், அல்லாஹ் நாங்கள் கூறுவதின் பேரிலே பொறுப்பாளனாக அல்லது சாட்சியாளனாக இருக்கிறான் என்று அவர்கள் கூறினார்கள். அப்ப அல்லாஹுவை சாட்சி வச்சு அவங்க என்ன செய்யறாங்க? இவங்களோட உறுதிமொழியை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன குறிப்பிடுகிறான்னு சொன்னால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களிடமிருந்து ஒரு உறுதிமொழியை வாங்கிட்டு இவங்களை விடுவதாக சொல்றாங்க. அப்படி சொல்கின்ற பொழுது இயற்கையான ஒரு அழிவுண்டு வந்து விட்டால், அப்ப அந்த அழிவு வந்தால் அது யாருக்குமே ஒன்று செய்ய முடியாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவரை என்னிடத்தில் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சரி, அப்ப இந்த வசனத்தில் நாங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் ஒன்று என்னென்றா, முக்கியமான விஷயங்கள் இருக்கின்ற பொழுது நாங்க என்ன செய்யலாம்? ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். முக்கியமான விஷயங்கள் அது கட்டாயம் நடந்துதான் ஆகணும். சில நேரங்கள் அவர் ஏமாத்தலாம் இல்லையா? எதிர்த்தரப்பில் கூட ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம் என்று வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யலாம்? உறுதிமொழி எடுக்கலாம். அல்லாஹுவை சாட்சியாக வைத்து நாங்கள் என்ன செய்யலாம்? உறுதிமொழி எடுக்கலாம். இரண்டாவது விஷயம், புத்திசாலிகள் அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்வாங்க. இப்போ ஒரு தரம் ஏதாவது ஒரு சோதனையில மாட்டிட்டாங்கண்டா ரெண்டாவது தரம் அப்படியான சோதனைகள் வருகின்ற பொழுது விழித்துக் கொள்வார்கள். அவனோட புத்திய பாவிப்பாங்க. என்ன செய்வாங்க? மறுபடியும் அந்த சோதனையில விழமாட்டாங்க. இது புத்திசாலிகளுடைய தன்மை. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஒரு தரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனாங்க. அனுப்புன நேரத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த சோதனையில விழுந்துட்டாங்க. இரண்டாவது தரம் அவருடைய சகோதரனை கேட்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யல? இலகுவான முறையில் அனுப்பல. அவங்க படிச்சு கொண்டாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த விஷயமே இவருக்கு நடக்கலாம் என்று பயப்படுகிறார்கள். இது புத்திசாலிகளுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கு. புத்திசாலிகள் எப்பொழுதுமே விழிப்போடு இருப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ இலங்கையில் இந்தியாவிலாம் நடக்கக்கூடிய அந்த வியாபார இந்த மாஃபியான்னு சொல்லி ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் மாஃபியா இல்லையா? அப்போ சில காலங்களுக்கு சில புதிய புதிய ட்ரிக்ஸில் ஏமாற்றுவாங்க. ஒரு காலம் இருந்துச்சு எப்படின்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, 10 லட்சம் தாங்க, உங்களுக்கு மாதம் 50,000 ரூபா லாபம் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 காலத்தில் அப்படி ஒவ்வொரு பகுதியில் அப்படி ஒருத்தர் வருவார். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படி பணத்தை கொடுப்பாங்க. பணத்தை என்ன செய்வாங்க? கொடுத்துடுவாங்க. கொடுத்து அவர் என்ன செய்வார்? முதல் மாதம் 50,000 ரூபா கொடுப்பாரு. 2வது மாதம் 3வது மாதம் இப்படி கொடுக்குற நேரத்தில் அவரே ஒரு 10 பேரை தேடிட்டு வந்துடுவார். பாருங்க, நான் 10 லட்சம் ரூபா கொடுத்தேன், லாபம் எனக்கு என்ன செய்யறாரு? 50,000 ரூபா தாராரு. அப்ப என்ன ஒரு 20-30 பேர் வந்துடுவாங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் சேருகின்ற பொழுது இவன் என்ன செஞ்சான்டா, இவன் ஒரு பிசினஸும் பண்ணல. அவன்கிட்ட 10 லட்சத்திலிருந்து 50,000 கொடுத்தான். அவனுக்கு தேவையான அமௌண்ட் சேர்ற நேரத்தில் அவன் எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டான்? ஓடிட்டான். இது இலங்கையில இந்தியாவில் நடந்திருக்கலாம். இலங்கையில காலாகாலமாக பல இடங்கள் நடந்திருக்கு. சரியா? நடந்திருக்கு. இப்ப அண்மையில ஒரு பகுதியில் இத மாதிரியான ஒரு வேலை நடந்திருக்கு. அதுல அதிகமாக சிக்கிக்கொண்டவர்கள் யார்?
யார் தெரியுமா? படித்தவர்கள். யாரு? அரசாங்க ஊழியர்கள், படித்தவர்கள் மாற்றிக்கொண்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடந்திருக்குது, ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இல்லை, நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஒரு சரந்தான் என்ன செய்வோம்? ஒரு சரந்தான். அதுதான் சொல்லுவாங்க என்னண்டா, அதாவது கடந்த காலம் என்பது நிகழ்காலத்துக்குரிய ஒரு பாடம். கடந்த காலம் நிகழ்காலத்துக்குரிய ஒரு பாடம், ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கட சென்ற வருடம் இந்த நிகழ்காலம், இந்த வருடத்துக்கு ஒரு பாடம். இப்போ அதில் நான் என்ன தவறு செய்தேன்? இந்த தவறு செய்ததால இந்த விஷயங்களை நான் தவற விட்டு இருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? அந்த தவறை நான் செய்யக்கூடாது. இந்த வருஷம் நான் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்போ அப்படியான ஒரு செய்தியை இந்த வசனம் எங்களுக்கு படித்து தருது. அப்போ கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் என்பன நிகழ்காலத்துக்கு ஒரு பாடமாக எடுத்து நாங்கள் கவனமாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. அப்போ நாங்கள் எந்த நேரம் ஏமாறக்கூடாது, ஒரு ஏமாளியாக வாழக்கூடாது. என்னது, அவன் சொல்றதையெல்லாம் நம்புறது, அவன் சொல்றதையெல்லாம் செய்கிறது, அவன் ஏமாத்துறா ஏமாறுறது, அவன் என்னது தந்தா எடுத்துக்கொள், இப்படியான ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்தா அது அர்த்தம் இல்லை. ஒரு மூமினுக்கு இது ஒரு அழகான ஒரு வாழ்க்கையும் அல்ல. அப்போ என்ன செய்யறாங்க? விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சரி, 67வது வசனம். வகால, அவர் கூறினார். யார் கூறினார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா பனிய, எனது பிள்ளைகளே, எனது பிள்ளைகளே, லா ததுகுலு, நீங்கள் நுழைய வேண்டாம், மின் பாபின் வாஹிதின், ஒரே வாயிலால் நீங்கள் நுழைய வேண்டாம், வதுகுலு, நீங்கள் நுழையுங்கள், மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, பல வாயில்களால் நீங்கள் நுழையுங்கள், வமா உகுனி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, வமா உகுனி அன்கும், உங்களை விட்டும் என்னால் தடுக்க முடியாது, மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விடத்திலிருந்து எதையுமே உங்களை விட்டும் என்னால் தடுக்க முடியாது, இனில் ஹுக்மு, ஆட்சி அதிகாரங்கள் இல்லா லில்லாஹ், அல்லாஹுக்கே உரியது, அலைஹி தவக்கல்து, அவனையே நான் நம்புகிறேன், நம்பிக்கை வைக்கிறேன், வலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள் என்று இந்த வசனம் முடிகிறது. இந்த வசனத்தில் என்ன விளங்குச்சு? ஒன்றும் விளங்கல். சரி, அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னு கேட்டால், இப்ப இவங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? இந்த கடைசி மகனோட சேர்த்து இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. வழி அனுப்புகின்ற பொழுது ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு செய்கின்ற ஒரு அழகான உபதேசம். அது என்ன உபதேசம்னு கேட்டால் அவர் சொல்றாரு, காலயா புனைய, எனது பிள்ளைகளே, லா ததுகுலு மின் பாபின் வாஹிதி, நீங்க எகிப்துக்கு போற நேரத்தில் நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரே வாயிலால போகணும், ஒன்று சேர்ந்து போக வேணாம். நீங்க என்ன செய்ய வேண்டாம்? ஒன்று சேர்ந்து போக வேணாம். ஏன்னா நீங்க எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 11 பேர் இருக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த 11 பேரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள், தாய் வேறவாக இருந்தாலும் ஒரே தந்தையின் பிள்ளைகள். அப்ப நீங்க ஒரே வாயில்ல போற நேரத்தில் நீங்க அழகாகவும் இருக்கிறீங்க, அதே நேரத்தில் நீங்க முகவாக்குகளும் என்ன இருக்கும்? ஒரே தந்தையின் பிள்ளைகள் போகல கிட்டத்தட்ட என்னது ஒன்றாக இருக்கும். அப்ப நீங்க அழகாவும் இருக்கிறீங்க, உங்களை பார்க்கறதுக்கு என்னது அழகாவும் இருக்குது. அப்ப நீங்க ஒரே வாயிலா போக வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க? பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க, வேற வேற வாயில்களால போங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. எதனால கண்ணூர் வந்துவிடும், எதனால கண்ணூர் ஏற்பட்டு விடும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, வமா உகுனி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹுடைய, அதாவது அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களை விட்டும் என்னால் எதையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏதோ ஒரு உபதேசம் அல்லாஹ் நாடி இருந்தால் அதுதான் நடக்க போகுது, ஆனா நான் எந்த கடமை சொல்வது.
அல்லாஹ் நாடி இருந்தால் அவனுடைய நாட்டத்தை தடை செய்ய முடியுமா? தடை செய்ய முடியாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி, இனில் ஹுக்மு இல்லால் இல்லா. இனில் ஹுக்முண்டா என்னது? தீர்ப்பு அல்லாஹ்விடத்திலே தான் இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருக்குது தானே, அந்த ஏற்பாட்டை தாண்டி எதுவுமே நடக்காது. நடக்குமா? நடக்காது. அல்லாஹ் வந்து உங்களுக்கு இப்படித்தான் நடக்கணும் தீர்ப்பு செஞ்சிருந்தா அது அப்படித்தான் நடக்கும். அதை தாண்டி எதுவுமே நடக்காது என்கிறத இவங்க சொல்றாங்க. சரி, அதை சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹு மீது என்ன செய்யட்டும்? நம்பிக்கை வைக்கட்டும் அப்படின்றாங்க. அப்ப தவக்குல், அதாவது அல்லாஹு மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து விட்டால் அந்த காரியம் என்ன செய்யும்? திறனாக நடக்கும். நம்பிக்கையில தான் இருக்குது. நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த காரியத்தை நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிடுவான்? அதை நடத்தி தந்து விடுவான். சரி, இதுல நாங்கள் படிப்பினைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், முதலாவது விஷயம், நாங்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஏற்பாட்டை விட்டும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? முடியுமா? முடியாது. நாங்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பாக, எவ்வளவுதான் என்னதான் செஞ்சாலும் அல்லாஹ் ஒன்றை நாடி விட்டால் அந்த அவனுடைய நாட்டம், அவனுடைய தீர்ப்பு தான் நடக்கும். அந்த செய்தி இந்த வசனத்தினூடாக தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நாங்கள் வந்து அல்லாஹ் மீது என்ன செய்ய வேண்டும்? உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் இந்த வேலையை செய்கிறேன், அல்லாஹு தஆலா இந்த வேலை எனக்கு இலகுபடுத்தி தருவான், இந்த காரியத்தை அல்லாஹ் தான் எனக்கு முடித்து தருவான். அதாவது நாங்கள் எந்த விஷயத்தை நோக்கமாக வைத்து வேலை செய்கிறோமோ அந்த விடயத்தின் மீது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மிக பரிபூர்ணமாக இருக்கணும். 100க்கு 100 அல்லாஹ் மீது நம்ப வேண்டும். அப்படி நம்புகின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவான். சரி, இப்ப இதுல வந்து தவக்கலுடைய பாடம் இருக்குதானே, தவக்குல் நம்பிக்கை என்ற பாடம் இருக்குதானே. இந்த பாடம் என்பது பலர் வந்து தவறுதலாக புரிந்திருக்கிறான். எப்படின்னா, நம்பிக்கை வச்சுட்டா போதும் எல்லாம் நடந்துடும். நம்பிக்கை என்பது ஒரு பகுதி, அதுல 2வது பகுதி என்னன்னா, நீங்க எதன் பேரில் நம்பிக்கை வைத்தீர்களோ அதற்குரிய முயற்சி செய்வது என்பது இன்னொரு பகுதி. இப்ப எங்களுடைய முயற்சியின் மீது நாங்க நம்பிக்கை வைக்கிறல. எங்க நம்பிக்கை வைக்கிறது? நம்பிக்கை அல்லாஹ் மீது. நாங்க என்ன செய்ய? அதுக்குரிய முயற்சிகளை செய்வது. இதுதான் உண்மையான தவக்குல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப இருக்கின்ற சமயத்துல வந்து ஒருவர் என்ன செய்யறார்? ஒட்டகத்தை எடுத்துட்டு வராரு. அப்ப எடுத்துட்டு வர நேரத்தில் எங்க ஒட்டகம்னு கேட்டு, அப்படி விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ் மீது, அல்லாஹுவை நம்பி இருக்கிறேன் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? யஅகில்ஹா வதவக்கல் அலல்லாஹ். நீ கட்டி வச்சிட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. ஒட்டகத்தை முதல் கட்டுங்க, அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க? தவாக்குல் என்று சொல்லுவாங்க. தவக்குல் அல்லது தவாக்குல். இது என்னண்டா, இது நம்பிக்கைங்கிறது வந்து சரியான முறையில் வைக்கப்படாத ஒரு நம்பிக்கை. அப்ப சரியான நம்பிக்கை எப்படி வரணும்டா, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அதே நேரத்தில் அந்த ரிஸ்கை தேடுகின்ற பொறுப்பு இடத்துல இருக்குது இல்லையா. நான் வந்து ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படின்றால் அந்த இடத்தை அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற ஒரு எண்ணம் 100க்கு 100 இருக்குது. அல்லாஹ் தான் எனக்கு தருவான். ஆனா அந்த இடத்தை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் தவக்குல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போனாங்க. ஹிஜ்ரத் எப்படி போனாங்க? அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படியே சும்மா போனாங்களா? இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்லி இல்லையா, அவங்க அதை ஏற்பாடு செஞ்சு, அவங்க அது என்னது ஒட்டகத்தை ஏற்பாடு செஞ்சு அதுக்குரிய நேரங்களை வகுத்து வழிகாட்டி ஒன்றை கூப்பிட்டு அப்ப எல்லாம் அஸ்பாபுகளை செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை அல்லாஹ்வின் தூதருக்கு குறையன்னு சொல்லிடுமா? ஒரு அணுவளவாவது குறைய இருக்குதுன்னு சொல்லிடுமா? இல்லை.
பரிபூர்ணமான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனா என்ன செஞ்சாங்க? அதற்குரிய ஏற்பாடுகள், காரணிகள், அந்த காரணிகளை நாங்கள் செய்ய வேண்டும். காரணிகள் எதுவுமே செய்யலை, அல்லாஹ் பார்த்துக்குவான். இது தவக்குல் கிடையாது. இது என்ன கிடையாது? தவக்குல் கிடையாது. சரி, அப்ப இந்த வசனத்தில் அழகான ஒரு செய்தியாக இந்த தவக்குலுடைய விஷயத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு குறிப்பிடுகிறான். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.